அப்படி பண்ணா, இப்படி இந்த கொண்டு வந்தா, அணையை கட்டினா, இங்க பள்ளிக்கூடம் கட்டினா அப்படி நான் போட்டு தொடங்கிட்டேன்னு வச்சுக்கிறேங்க, என் பிள்ளைய தொடர்ந்து கொள்வார்கள். என்னுடைய அடித்தளம் உறுதியாயிருச்சுன்னா அழகான கூரையை என் பிள்ளையை போட்டுக்குருவாங்க. நான் அதுவே இல்லாம தத்தளிக்கிறேன் பாருங்க. எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் வந்தவங்கெல்லாம் சமரசம் செஞ்சு தாளலைன்னா எனக்கு இந்த சிரமம் வந்திருக்காது. இப்போ நான் நிற்கிற உறுதியோட எனக்கு முன்னாடி நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க, எனக்கு வேலை எளிதாக இருந்திருக்கும். அப்போ அது இல்லை. அதனால இங்கே எப்படின்னா, நானே மண்ணை மிதித்து, நானே கல்லை எடுத்து, அச்சு எடுத்து, நானே செங்கல் எடுத்து, நானே கட்டி சிறுக சிறுக கட்டுறது. தம்பி அஜித் சொல்ற மாதிரி எனக்கு நானே செதுக்கி வந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு 5 ஆண்டுக்கு முன்னாடி ஆட்சியை கொடுத்துருக்கணும். நான் இதை சொல்லி தான் பார்க்குறேன். அதை ஆட்சியில் இருக்கிறவன் விடுறதல்ல, நான் வயிறு பயிச்சவன் விட மாட்டான், வசதி படைச்சவன் தரமாட்டாங்கிற மாதிரி நானும் விடுறதல்ல. அது நடந்துட்டு தான் இருக்கும். பண்ணுவோம். 5 ஆண்டுகளில் எவ்வளவோ மாறுதலை செய்ய முடியும். கெஜ்ரிவால் கல்வியை தரமாக உயர்த்தினாருன்னு நான் சொல்கிறேன். 5 ஆண்டு தானே. ஒரு காட்டிட்டா அப்புறம் அதை பிடிச்சிக்குவாங்கல்ல நம்ம பிள்ளைய. நல்லது, இது சரியா இருக்க, இதே மாதிரி பண்ணிட முடியும்னு தெரியும். ஒரு முறை தானே. இல்லை நீங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இலவச பேருந்து இப்படிங்க யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலான்னா 1,00,000 கோடி ஏற்கனவே போக்குவரத்து துறைக்கு இழப்பு இருக்குது. இது எங்கேருந்து காசு எடுப்பீங்க? இப்போ 6 எரிகாட்டு ஊரில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு தம்பி. அது எங்கேருந்து வாங்குவோம்? எந்த காசுலேருந்து வாங்குவீங்க? ஏற்கனவே 10,00,000 கோடி 1,00,000 கோடி கடன் வட்டி கட்டுறோம். எங்கேருந்து வாங்குவீங்க சொல்லுங்கள்? 2,500 கொடுப்பீங்க. எங்கேருந்து எடுப்பீங்க? நான் கேட்குறதுக்கு பற்றி எங்கேருந்து எடுப்பீங்க? உங்ககிட்ட தானே எடுக்கணும். எந்த வழியில் எடுப்பீங்க? வரியா எடுப்பீங்க. உங்கள் சொந்த சொத்தை, பரம்பரை சொத்தை வித்துட்டு யாரும் எங்களுக்கு தர வரல. இல்லை, இது இலவசம்னு எப்படி சொல்றீங்க? மக்களிடமிருந்து மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது சேவை தானே வழிய, அது எப்படி இலவசமா இருக்கும்? அது ஏன் என்னை நீ நம்ம பிச்சைக்கார மாதிரி நான் உனக்கு அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்? உன்னை யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யாரு கொடுக்க சொன்னது? நீ இலவசம் கொடுப்பாயின்னு உனக்கு தேர்வு பண்ணி வச்சிருக்குது. நீ என்ன கர்ண மகாராசா மாதிரி கருணை தொகை குருணை தொகை? யார் நீ? இந்த கர்ண மகா பிரபா நீ? என் காசை எடுத்து, அதுவும் குறிப்பாக எங்கள் ஆத்தாளப்பன் குடிச்சு கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு நீ இது கொடுத்துக்கிட்டு, இதில் ஒரு வேடிக்கை தம்பி. ஒரு நல்ல ஆட்சியாளன்னு அதை சிந்திக்க மாட்டான். எவ்வளவு கொடுப்பீங்க? தாலிக்கு தங்கம், சரி, பட்டு புடவை 1/2 பவன் 1 பவன் தாலி வாங்கி கூட ஒரு பிள்ளை கழுத்தில் கட்ட முடியாத அந்த பிள்ளைய கடைசி வச்சு வாழ போறானா? எவ்வளோடே போடாங்கிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அவனுக்கு நிரந்தர வருவாய் பெருக்கத்தை கொடுப்பேன், அவனை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேங்கிறான் தான் ஆட்சி.